ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் வில்லிஸ் ஹோம் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவல் லட்டு ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அண்ட் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபிக்கு ரொம்ப மினிமலான அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பாதாம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது அதே கடாயில் இருக்க நெய்யில் 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்து அதை நல்லா வதக்கிக்க போகிறேன். அந்த அவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அவல் ஓரளவுக்கு திக்காக கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒயிட் கலர் அவல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு பொரிய அளவுக்கு நமக்கு நல்லா பொற பொறன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு உடச்சக்கல்ல சேர்த்து அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு வந்து நெய்லாம் தேவையில்லை, நார்மலாக அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க உடச்சக்கடலை சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். அவல் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வந்து வெல்லம் எடுக்கணும். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி திக் பேஸ்ட் மாதிரி வெல்லத்தை அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க உடச்சக்கல்ல, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அவலை மட்டும் லைட்டாக உடச்சிக்கலாம். அப்போ இன்னும் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்து வறுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இந்த ரெசிபிக்கு டோட்டலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் தேவைப்படும். நெய் ஆட் பண்ணால் தான் இந்த லட்டு நல்லா வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியேவும் லட்டு பிடிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அதை பாகு மாதிரி காய்ச்சிட்டு அப்படி ஆட் பண்ணி கூட நீங்கள் இது வந்து லட்டு பிடிக்கலாம். இந்த ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக ட்ரை பண்ணது. இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா. அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வித்தின் 10 to 15 மினிட்ஸில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது ஒரு குயிக் ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஸ்டன்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.